ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் எப்பவும் போல் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து என்னப்பா பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பதட்டத்தோடு தான் இன்றைக்கான எபிசோட்டை அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கான எபிசோட் வந்ததே கொஞ்சம் லேட்டு, அதனால தான் ரிவ்யூ போடவும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கான எபிசோட்டில் இப்போ சிவா கிளம்பி போகிற நேரத்தில் சம்பத்தும் மாறனும் வந்து நாளைக்கு காயத்ரியை நாங்கள் நிச்சயதார்த்தம் பண்ண வருவோம், நீங்கள் ஒத்துக்கிட்டா சரி, இல்லாட்டி பிரச்சனை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சிவாவும் அங்கே மாதிரி கோவமாக பேசினார். ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஏதாவது சண்டை கிண்டை இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அது ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தா மகா குரூப், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மகா குரூப்பில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு, மகா, எசக்கி, அதே நேரத்தில் ஐசு, இவங்க 3 பேரும் பேசிக்கிறாங்க. நாளைக்கு பெரிய சம்பவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அன்னபூர்ணி சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் சிவா வந்து நான் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ காயத்ரி அப்படியே கலங்கி நிற்கிறாங்க. இப்போ பார்த்தா சிந்து வந்து சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ இவங்களுக்கு மகா குரூப்புகளாம் ரொம்ப சந்தோஷம். அதாவது ஆறுமுகத்துக்கு இந்த பிரச்சனை தெரியக்கூடாது அப்படின்னு தான் எல்லாருமே பயப்படுறாங்க. இப்போ ஆறுமுகமும் பைரவும் வெளியில் போயிட்டு வராங்க. பார்த்தா இப்போ காயத்ரி எல்லா விஷயத்தையும் சொல்லி அழுதுறாங்க. அப்பயே பார்த்து ஆறுமுகம் ரொம்ப கோவத்தோடு கிளம்புறாங்க. இப்போ அன்னபூர்ணி சமாதானப்படுத்தி நிறுத்தி வச்சிடுறாங்க. இப்போ பார்த்தோம்னா நீ இந்த விஷயத்தெல்லாம் சிவா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நீ அமைதியாக இருந்தால் போதுன்னு. அடுத்து ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்னா ஸ்னேகா இருக்காங்க. இப்போ பார்த்தா சிவா வராங்க. நீ வருவேன்னு எனக்கு தெரியும், சிந்து எல்லாம் சொல்லிட்டாங்களா, நான் சிந்து அந்த அளவுக்கு மிரட்டினேன், நான் சும்மாலாம் விட்டு வைக்க மாட்டேன், ஆனால் உன் மேலே நான் கேஸ் கொடுக்க மாட்டேன், ஆனால் நீ வந்து நினச்ச மாதிரி நினச்சிலாம் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, உன்னை யார் வெயிட் பண்ண சொன்னால், உனக்கு பிடிச்ச வாழ்க்கை நீ வாழ வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஸ்னேகா வந்து என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசுகிறாங்க. இந்த மூட்டை பூச்சியெல்லாம் நசுக்கி தூக்கி போடாமல் ஏன் வச்சுருக்காங்கன்னு ஒன்றுமே புரியல. செம்ம இரிட்டேட்டாக இருக்குது. 2 பேசி விட்டு போயிருக்கலாம். ஆனால் சிவா வந்து உன்னால் ஆனதை பாருங்கிற மாதிரி ஒரு லுக்கை விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸ்னேகா வந்து அப்படியே பதட்டத்தோடு இருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா ரொம்ப அழகாக பார்த்தோன்னா இப்போ அதாவது காயத்ரியோட அந்த நிச்சயதார்த்தத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க. அவனுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த செலியனோட ஃபேமிலி, அதாவது காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்க போகிறது வந்து அந்த செலியனோட ஃபேமிலி, அந்த மாப்பிள்ளையோட பேராட்டிருக்கு. அவங்கள வந்து வரக்கூடாது சொன்னதை நான் சொல்லியிருக்காங்க இல்லையா. பார்த்தா இவ எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இப்போ நிச்சயதார்த்த ஏற்பாடு நடக்குது. ரொம்ப அழகாக காயத்ரி அலங்காரம் பண்ணி இப்போ எல்லாம் கூப்பிட்டு வராங்க. சபையில் பார்த்தோம்னா இங்கே பார்த்தா ஆறுமுகமும் உட்காந்துருக்காங்க. சிவா எல்லாருமே குடும்பத்தில் இருக்கவங்கலாம் இருக்காங்க. ஆனால் மகா குரூப் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்காங்க என்ன பிரச்சனை நடக்கலையேன்னு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லபடியாக நிச்சயதார்த்த ஏற்பாடெலாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தட்டு மாற்றிக்க போகிற அந்த நேரத்தில் தான் பார்த்தோம்னா சம்பத் மாறன் அவங்கெல்லாம் வராங்க. ரவுடிங்களோட வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க. அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு நாங்கள் தான் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுவோம் அப்படின்னு சிவா எவ்வளோ தடுக்கிறாரு. இப்போ ஆறுமுகம் அங்கேருந்து எந்திரிச்சு ஓடி போய் இப்போ அருவாவை எடுத்துகிட்டு வராரு. இப்போ பார்த்தா போலீஸுக்கு ஃபோன் பண்ண சொல்லி அன்னபூர்ணி சொல்லிடுறாங்க. ஆனாலும் ஆறுமுகம் அருவாவோட வராருல, அதனால் போய் தடுத்து நிறுத்த சொல்கிறாங்க. அதனால் அந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா பெரிய பிரச்சனையாக கலவரமாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் பைரவி அப்படியே அமைதியாக தான் பார்த்துருக்கு. எல்லாருமே அமைதி. ஏன்னா உடனே அங்கே ஃபோன் பண்ணி வர சொல்லிடுவாங்கல்ல சஞ்சயா. அதனால் வந்து இந்த சுச்சுவேஷனை சஞ்சயெல்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணிக்குவாங்களே. அதனால் பார்த்தோம் அப்படின்னா அந்த பரபரப்போட பதட்டத்தோடு பார்த்தோம்னா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும், யார் வருவாங்க, என்ன மாதிரி ஸ்டோரி மாறும் அப்படிங்கிறது கெஸ் பண்ணவே முடியாத மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் போய்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ப்ரொமோ வருதா இல்லை அடுத்து என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.